பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பகிர போகிறோம் அப்படின்னா, சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம கடந்துட்டோம். ஆனாலும் இன்னும் நம்முடைய இந்தியாவில் தன்னிறை அடையாத கிராமங்கள் நிறைய உண்டு. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலையும் நிறைய கிராமங்கள் அடிப்படை வசதிகளை பெறாமலேயே இன்ன வரைக்கும் இருக்கு. பேருந்து வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, இதுதான் மக்களுக்கு அன்றாட தேவைகள். ஆனா இதுவே பூர்த்தி ஆகாம எண்ணற்ற கிராமங்கள் இருக்கு அப்படிங்கிறது வேதனைக்குரிய ஒரு செயல். ஓகே, இப்ப இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்கன்னா, இந்த வீடியோ இளைஞர்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ. அரசாங்கம் ஒவ்வொரு ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப தண்ணீருக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னா இப்போ 2019 இப்போ வரைக்கும் ஜல் ஜீவன் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த ஜல் ஜீவன் திட்டத்திற்கென்று தனியாக ஒரு இணையதளமே இருக்கு. அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா உங்க பஞ்சாயத்து வயசா எத்தனை பேர் குடிநீர் இணைப்பு இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் பெற்றிருக்கிறாங்க முதற்கொண்டு பார்க்கணும். ஒரு குடும்பத்திற்கு அல்லது ஒரு நபருக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரூல் எல்லாம் சரியா நடைபெறலையே, இதுல முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு நாம் அது சார்ந்த கேள்விகளை நாம் முன்வைக்கும் போதுதான் விமோச்சனம் பிறக்கும். தண்ணி வரல, சாலை இல்லை, கரண்ட் இல்லை இப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு ஊருக்குள்ளே இருந்தா வேலை நடக்காது. அதற்கென்று நம்ம சட்டப்பூர்வமான சில விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் பல முறை பேசியிருக்கேன், அதை தான் இன்னைக்கும் இந்த வீடியோவில் பேசுறேன். ஜாதி, மதம் இதையெல்லாம் கடந்து ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன் இதெல்லாம் இல்லாம ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பஞ்சாயத்துல 4 கிராமம் இருக்கலாம், 5 கிராமம் இருக்கலாம். இப்படி கிராமத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு யூனிட்டியா சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் வலைதளத்தை ஓபன் பண்ணி அதுல அந்த கிராம ஊராட்சிக்கான நிறை குறை என்ன அப்படிங்கிறத மட்டும் பேசணும். அதாவது வழிபாடு முறையோ அரசியல் சம்பந்தமாவோ மற்ற விஷயங்கள் எல்லாம் உள்ள வரக்கூடாது. ஒரு கிராம வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் என்ன, இதை மட்டும் முக்கியமா விவாதத்துல எடுத்துக்கணும். அதுலேயும் குறிப்பா எஜுகேட்டட் நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருப்பாங்க. நம்ம ஊர் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க. அவங்களாம் நம்ம ஊர் வளராதன்னு ஏக்கத்துல இருப்பான். அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் குழுக்களை இணைச்சுக்கிட்டு சில விஷயங்களை இப்ப நம்ம அரசாங்கம் வெளியிடுகிற தகவல் இருக்கு. இப்ப வருஷத்துக்கு 6 முறை கிராம சபை நடத்தணுங்கிற ரூல் இருக்கு இல்லையா. இந்த ஒவ்வொரு கிராம சபாவும் ஒவ்வொரு விதமா நடத்தப்படும். இப்போ மே மாதம் நடத்தப்படுகிற கிராம சபை மாதிரி ஆகஸ்ட் மாதம் நடக்காது. ஏன்னா அஜெண்டா மாறும். அப்படி அஜெண்டா மாறும்போது அதுக்கான விழிப்புணர்வை அந்த தளத்தில், வாட்ஸ்அப் தளத்தில் கடத்தணும். இந்த மாதம் நடைபெற இருக்கிற இந்த கிராம சபை கூட்டம் இதற்காகத்தான் நடைபெறுது. இதில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத அரசே சொல்லியிருக்கிறத வச்சு நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். இப்போ ஒருவேளை இந்த கிராம சபால இலவச வீடுகளுக்காக நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆட்களை கணக்கெடுக்கலாம் அப்படின்னு அஜெண்டா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த இலவச வீடுகள் யாருக்கு கொடுப்பது என்பதை நாம கிராம சபையில உட்கார்ந்து யாரு நம்ம கிராமத்துல ஏழை மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பேசி அதை தீர்வு செய்யணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு பயன்படும். அதே போல குடிநீர் வரல அப்படின்னா எந்த ஊர்ல எவ்வளவு குடிநீர் வருது வரல இப்படிங்கிறத கிராம சபால உட்கார்ந்து பேசி அதற்கான தீர்வுகளை எட்டப்படும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்க வாட்ஸ்அப் தளங்களை பயன்படுத்தி உங்க கிராமத்திற்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆல்ரெடி எங்க கிராமம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சக்சஸ்ஃபுல் மீன் நான் என்னன்னா தொழில்துறையில வளர்ச்சியில எல்லாம் நான் இல்லை, அதை சொல்ல வரல. தண்ணீர் பிரச்சனை இல்லாம இருக்கு. சாலை உள்கட்டமைப்பு சாலைகள் மேம்படுத்தி இருக்கிறோம். மின்சார குறைபாடு இருந்தா அதை சரி செய்வதற்கு எங்க ஊர்ல சில தம்பிகள் அதை ஆர்வமா செய்யறதற்கு நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம தான் செய்யணும். அதே போல குடிநீர் உடைப்படுத்து போச்சு அப்படின்னா அதை சரி செய்வதற்கு முன் நம்ம அந்த வேலையை நம்ம வேலை தான் அப்படின்னு செய்யணும். ஊராட்சி நிர்வாகம் அது இருக்கதான் செய்யுது. அதை நம்ம என்ன சொல்றோம்னா அதெல்லாம் ஒரு கடமைக்கு இயங்குது. நம்ம அதை வேலை செய்ய வைக்கணும். அப்படி இல்லைங்க தன்னார்வமா நமக்கான தேவைகளை நாம் நம்ம ஊர் மக்கள் தானே என்று நாம் செய்வதற்கு முன்வரும். நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் இங்க அவதூறு பரப்புறதுக்கும் சில கும்பல் இருக்கதான் செய்யும். அவன் கண்டிப்பா இன்னைக்கும் ஊருக்குள்ள என்னை பிடிக்காது எத்தனையோ நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா ஒரு தேவை என்ற போது வீடு வாசல்ல நிக்கவும் செய்யறாங்க. ஸோ அதனால நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கும் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் யாரையும் நிராகரிச்சதில்லை. ஸோ இது போலதான்
நீங்களும் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு விஷயத்தை நீங்க மூவ் பண்ணும்போது கேலிக்கூத்து, பொழுதுபோக்கு, சினிமா இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். இன்னைக்கு கைபேசி எல்லார் கையிலும் இருக்கு. அதுல அரசாங்கம் வெளியிடுகிற ஒவ்வொரு ஸ்கீம் சம்பந்தமான அறிவிப்புகள், அதுக்கான வெப்சைட்டுகள் எல்லாமே இருக்கு. நம்ம அதெல்லாம் தேடி 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 தெரிந்து அதை மக்களுக்கு கடத்தும் போது, இப்ப கால்நடைத்துறையில ஊருக்குள்ள கால்நடைத்துறையில என்னென்னலாம் செய்ய வேண்டும், நீங்க போன் பண்ணாவே உங்க ஊருக்குள்ள ஒரு மாடு ஆடுக்கு உடம்பு சரியில்லைனாவே நீங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணா உடனே அந்த ஆம்புலன்ஸ் ஊருக்குள்ள வரணும். அந்த மாதிரி திட்டம் இருக்கு. மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் இருக்கு. 60 வயசுக்கு மேல இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வர முடியாதவங்களுக்கு வீட்டுக்கே தேடி மருத்துவம் கொடுக்க வைக்க முடியும். அதே மாதிரி சுகாதாரம், நிறைய எண்ணற்ற விஷயங்கள் வீடு தேடி இன்னைக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய சேவைகள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிந்து கொண்டு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அல்லது செய்து கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதை செய்யாத பட்சத்துல நிச்சயமாக கிராமங்கள் வளராது, தன்னிறைவு அடையாது. இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லவா, அவர்கள் செய்வார்கள் இவர்கள் செய்வார்கள் அப்படி என்று நாம் கடந்து போவோம் என்றால் இங்கு எதுவுமே நடக்காது. மாற்றத்தை முதலில் நம்மிருந்து துவங்க வேண்டும் என்ற ஒரு பழைய ஒரு டயலாக்கை தான் நான் இப்போ திரும்பவும் சொல்றேன். அது மாறல, இது மாறல, அப்படி மாறல, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, நாம மாறல இன்னும். அதனாலதான் எதுவுமே மாறும். ஊருக்குள்ள இருக்கிற கிட்டத்தட்ட 500 குடும்பம் இருக்கு அப்படின்னா 500 குடும்பத்துல குறைஞ்சபட்சம் 400 குடும்பம் நம்ம யூனிட்டியா இருந்தோம்னா, ஒரு 100 குடும்பம் எப்போதுமே எதிர்ப்பாதான் இருக்கும். யூனிட்டியா இருந்தோம்னா நமக்கான எல்லா தேவையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே. அப்ப அதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு கிராம ஊராட்சி வளரணும் அப்படின்னா நிர்வாகம் மட்டுமல்ல, அங்க குடியிருக்கக்கூடிய மக்களும் அந்த நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு கவனிச்சா மட்டும்தான் அதை செயல்முறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆணித்தனமா சொல்லிக்க விரும்புறேன். ஊரக வளர்ச்சித்துறை தனி இணையதளம் இருக்குது. ஊராட்சி மணி, ஊராட்சிக்கு என்ன நடக்குது, பிரச்சனை இருக்குன்னா புகார் கொடுக்கறதுக்கு தனி, அதுக்கான தனி எண் கொடுத்துருக்குறாங்க. அது போக சிஎம் செல் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊரக பகுதி இளைஞர்கள் மிக சரியா பயன்படுத்தி மக்களுக்கான தேவைகளை அல்லது நமக்கான தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். கிராம சபை எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம சரியா கலந்துக்கணும். இந்த கிராம சபையோட விதிமுறைகளை எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸோ இது சம்பந்தமா நிறைய பயிற்சிகள் நாம கொடுத்துட்டே இருக்கிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தையே நம்ம பல வருடமா கடத்திட்டு இருக்கிறோம். நமக்கான கேள்விகளை, உரிமைகளை நாம் நிலைநாட்டணும். அப்படி கேட்கும்போது நமக்கான தேவைகள் நிச்சயமாக செய்து தரப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆணித்தனமா ஒரு என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு வீடியோவா நான் இதை பதிவு பண்ண விரும்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எண்ணற்ற இளைஞர்கள் உங்க ஏரியாவில் நீங்க நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் குழுக்கள்ல இந்த வீடியோவை பகிருங்க. ஒரு யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஜாதியா மதமா நம்ம பிரிஞ்சு கிடந்தோம் அப்படின்னா நமக்கான எதையுமே இங்க நம்ம பெறவே முடியாது. ஜாதி மதம் இல்லாம இங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கு. அதே சமயத்துல பூரண வளர்ச்சி என்ற போது நாம் ஒற்றுமையா இருந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்தா மட்டும்தான் நமக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும். அதுக்காண்டி ஜாதி மதத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல, அதை பேச வரல. நான் பேச வர்றது என்னன்னா, ஊருக்குள்ள நமக்கான வளர்ச்சியை நாம் கட்டமைக்க வேண்டும் என்றால் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அது கிடைக்குது, இவங்களுக்கு இது கிடைக்கல, ஜாதி பார்த்து பண்றான், அதை பார்த்து இதை பார்த்து பண்றான்னு சொல்லி பகைமை உணர்வோடு நாம ஒரு சில விஷயங்களை செய்வோம் என்றால் இங்கு எதையுமே சாதிக்க முடியாது. நம்ம கிராம ஊராட்சியான வளர்ச்சியை நாம தான் கட்டமைக்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. சட்டம் அதை நமக்கு தருது. அரசு பல திட்டங்கள் செய்து நமக்கான எத்தனையோ ஸ்கீம்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம சரியா பயன்படுத்தும் பட்சத்துல நிச்சயமாக பூர்த்தியான ஒரு கிராமத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா நான் இந்த வீடியோவை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். கிராம ஊராட்சி சம்பந்தமான எந்த ஒரு தகவலையும் நீங்கள் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். கிராம ஊராட்சி என்று தனி பிளேலிஸ்டே நம்ம வச்சிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வேணும் அந்த வீடியோக்குள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பாருங்க. நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இணைந்திருங்கள். நல்ல தகவல்கள் வர 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 நம்ம சேனல்ல வெளிவரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.